Q8 என்ற ஒயர்லெஸ் மைக்கு அன்பாக்சிங்கு அண்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம ஒரு ஒயர்லெஸ் மைக்கு அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதோட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இது அன்பாக்சிங் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இது அன்பாக்சிங் பண்ண உடனே பாருங்கள், ஓப்பன் பண்ண உடனே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸிங் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இது மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துக்குறாங்க பாருங்கள். இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒயர்லெஸ் மைக்கை சார்ஜ் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஒயர்லெஸ் மைக்கும் சார்ஜிங் பண்ணிக்க முடியும், அதுக்கு மேலே இருக்கிற அந்த பாக்ஸுக்கும் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். இது மூலிமா 2 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துக்குறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மைக்கு நீளமாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் மாதிரி ரொம்பவே சூப்பராக சிம்பிளான மெத்தடில் கொடுத்துருக்கான். அதுக்கு மேலே பாருங்கள் எல்இடி டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஏறுறது, அதே மாதிரி சார்ஜிங் எவ்வளோ இருக்குது என்னன்றதை வந்து இந்த டிஸ்பிளேவில் தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி சார்ஜிங் ஏறும்போது எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணோடனே அதில் சார்ஜ் இருக்கிறது எல்லாமே இந்த டிஸ்பிளேவில் காய்ச்சிரும். அடுத்து அது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ். இதுதான் மொபைலில் கனெக்ட் பண்ணக்கூடியது. நம்ம இதில் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் பாருங்கள் உங்களுக்கு ஒயர்லெஸ் மைக். ஆல்ரெடி இதுக்கு முன்னே இந்த ஒயர்லெஸ் மைக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நியூ மெத்தடில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். அதிலே பாரு சார்ஜிங் ஏறுறதுக்காக அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 ஒயர்லெஸ் மைக் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு டைம் டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 மைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா 2 மைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி, அதே மாதிரி வாய்ஸ் எல்லாமே சூப்பராக கிளாரிட்டி வருது. அதுக்காக மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மொபைலில் வந்து இது எடுத்த உடனே பார்த்திங்கன்னா சி டைப் தான், உங்களுக்கு சி டைப் இருக்குது. அதே மாதிரி ஐஃபோன் கனெக்டர் இருக்குது. இது பாருங்கள், மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட் வந்து பிளிங்க் ஆகுது பாருங்கள். 2 லைட்டு பிளிங்க் ஆகுது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மைக்கு ஒரு லைட்டு டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு மைக்கை எடுக்க போதும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். நீங்கள் வந்து எதுவுமே ஆன் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் பாக்ஸ்குள்ளே போடும்போது அதே டிஸ்கனெக்ட் ஆகிடும். சார்ஜிங் இல்லாத போது ரெட் கலர் லைட் ஏறும். பாருங்கன்னா ஒரு டிவைஸ் எடுத்தேன், கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு ஒயர்லெஸ் மைக் எடுக்கணும் பாருங்கள். மறுபடியும் அது பாருங்கள் 2வது லைட்டில் கனெக்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரே டைமில் 2 மைக்கே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். நீங்கள் 2 மைக்கும் ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது நான் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே கிளாரிட்டியாக இருந்துச்சு வாய்ஸ் எல்லாமே. அதனால தான் இது வந்து அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். இது பாருங்கள், இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. முன்ன இருந்ததுக்கும் இதுக்கும் நிறைய வாய்ஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிப் கொடுத்துருக்கா பாருங்கள். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்கில் வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். வாய்ஸ்க்கு ரெக்கார்டிங் பண்ணும்போது, ஒரு வீடியோ எடுக்கும்போது இதுக்காக நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்க முடியும். அதிலே பாருங்கள் மேக்னெட் கொடுத்துருக்கான். இது வந்து அந்த நெக் இல்லாதபோது நீங்கள் மேக்னெட்லேயும் கிளிக் பண்ணிக்க முடியும். இது வந்து நான் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி வீடியோவுக்கு நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் கிளாரிட்டி நீங்களே பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், அது இந்த ஃபினிஷிங் நிறைய கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வாய்ஸ் வந்து நல்லா தெளிவாக கிளியாரிட்டி வருது. இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். இதை பாருங்கள், நான் வந்து பாக்ஸில் மறுபடியும் வச்ச உடனே பாருங்கள் அதே மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் மறுபடியும் பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி பாருங்கள், இந்த பாக்ஸ் டிஸ்பிளேவில் பாருங்கள் சார்ஜிங் எவ்வளோ இருக்குது, சார்ஜிங் ஆட்டோமேட்டிக்காக அதிலே சார்ஜிங்கும் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். வாய்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே தெளிவாக இருக்குது. பாருங்கள், நம்ம வெளியே எடுக்கும்போது கனெக்ட் ஆகும். அதே மாதிரி மறுபடியும் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டாக்க டிஸ்கனெக்ட் ஆகிடும். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா